போய் பண்றா அவரு ஏமாந்தாளா அவரு உனக்கு நாதாரு இத்தனை பேர் இருக்கிறாங்க அவர் மேல போய் ஆகுறா சரி அவர் எங்கேயோ விஜயன் உட்காந்துறாரு அவர் என்ன போய் பண்றா நாய் மாட்டிங்க நாக்க மாட்டிங்க என்ன பண்ண கூட என்ன பண்ண நீ பண்ணத பண்ண நான் என்ன பண்ணலாம் பண்ணுவேன் நிச்சயமா ஆமா சரிடா உனக்கு எனக்கு பந்தயம் நான் செய்யறதெல்லாம் நீ செய்யணும் செஞ்சாக்கா இந்த ஊரும் பேர் எழுதி வச்சிடும் இந்த ஊரை ஊருக்காரு குறையா கூத்து நீ ஏன் கவலைப்படுற முதலமைச்சர் எங்க அப்பா தான் ஏன் கவலைப்படுறேன் நான் பண்ற மாதிரி பண்ணோம்
ஏய் நம்ம டபுள் பண்ணு வர்றா இப்ப என்ன பண்ற என்ன கேபிள் ஒயர் தூக்கிட்டு இருக்குது நானா அப்படியே ஒரு உண்ணா வாங்கிட்டு புதுவா காட்டுறாங்க இல்லையா தட்டி வேற போட்டு வந்துடுறேன் என்ன பண்ணுச்சு எப்போ வகுத்த நார் கீச்சுக்கிறாங்க சாப்பிட போன ஒரு பாபி சரி இப்ப நான் பண்ற மாதிரி பண்றேன் இந்த மாறு வரைக்கும் தனியா ஐயா சரி அடிக்காதே அழைக்காதே தவைதடி என்னை ராஜா ஆருயிரே மரளியே அடிக்காதே வதைக்காதே அவை தனிலே என்னை ராஜா ஆருயிரே மரளியே என் மனம்
ஒழுது மாதிரி சொல்றோம். ஒழுங்கு மரியாதை ஒத்துக்க. என்னமோட தூக்கி போட்டு நச்சு போடுவான். வந்துட்டாரா எம்ஜிஆர்? வந்துட்டாரு இப்போ. கரெக்டா வந்துக்கிறாரு. நல்லா அண்டா டாக்டர் மாதிரி இருக்கிறான் ஆடு. ஆமாண்டா அப்பா. அந்த பவுரை தொட்டா ஒரு மூஞ்ச பாக்கணுமே. சரியா நீ வெயில ஒரு 4 நாள் நின்னு பாரு. நீ வெள்ளையா தானே இருக்க. கருப்பு தாண்டா. 4 நாள் நின்னு பாரு. நீ என்ன கலர் வர? கருப்பாயிடுவ. ஆனா நான் எப்பவுமே அதே ஒரே கலர் தான். சரியான டிரைவர். இங்க வந்து கருப்பை பத்தி கேவலம் பேசக்கூடாது. நாங்க யாரு எஸ்பேர் பண்றவங்க தெரியாத. ஐயா ஐமாரியா என்னுடைய அண்ணி அண்ணன் தான். அப்படியா? எனக்கு மாமு மரம் தான் வேணும். நான் தனிமையில் போகும்போது பிடித்தோட ஒரு வழக்கம். அதனால என்ன இப்படிதான் வழிபாட்டு ஏதாவது பேசுவான். என்ன காப்பாத்துனீங்க. நான் இதே பாண்டிய நாடு. பாண்டிய நாடு ராமலிங்க பாண்டியன் மகள். என்னுடைய பேர் நல்லத்தங்கம். நல்லத்தங்கம். ஆமா, நீங்க யாருங்க? என்னுடைய நாடு தென்காசி பட்டணம். என் பெயரோ காசி ராஜர். நகரம்ல வந்து இந்த நேரத்தில் நீங்க வந்துட்டீங்க. ஆனால் இந்த பொழுதிலும் இந்த நிலைமையில் உங்களை தனியாக விட்டு போவதற்கு மனம் வரவில்லை. அதனால் உங்க நாடு வரைக்கும் வந்து ஒப்படைத்து போகிறேன். புறப்பட்டவாங்க. என்ன யாருக்கு திருமணம் செய்து கொடுத்துருக்கீங்க? நல்ல தம்பி தங்கச்சி என்ன ஆகுது உனக்கு? முறை தானே, முறை பொண்ணு தானே. நான் போய் காதலி கூப்பிட்டு தப்பா எவ்வளவு பக்குவமா போய் கூப்பிட்டு தெரியுமா? ஆனா வர மறுத்துட்டான். அது மட்டும் இல்லாம அவனை காப்பாத்து ஒருத்தவன் தான் என்ன வாய்க்கு வந்து பேசுறாங்க. அதனால உங்க கூட மன குடும்பம் இருக்க கூடாது. நான் சொல்ல நிச்சயம் கூட காத அவளை வந்து எப்போது உடன் பிறந்து இருந்து கொள்ள முடியாது போல் இருந்தாயோ எனக்கென என் தங்கச்சி இருக்கிற மாறுதட்டி சொன்ன நான். ஆனால் நான் சொல்ற ஒரு சின்ன வேலையை நான் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் ஏன் இருக்கணும்? அதுக்காக உன்னை குத்த போற நினைச்சா? உலகத்தில் பாவம் 3 பாவம். ஒன்று பசு பாவம், 2வது சிசு பாவம், 3வது பெண் பாவம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மனிதராக பிறந்தால் செய்யக்கூடாது 3 துரோகம். 1 பங்காளி துரோகம், 2வது கூட்டாளி துரோகம், 3வது நம்பிக்கை துரோகம். உண்மைதானே? பங்காளி துரோகம் கூட பண்றான். கேவலம் இந்த மண்ணுக்காக அடிச்சுக்கிட்டு சாவறான். பங்காளி அவன் வச்சுக்கிறான் வேட்டு. அதுக்காக பங்காளி துரோகம் பண்ணலாம். நட்புக்கு பகை உண்டு.
ஆனால் பகை இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. நான் உன்னை நம்பிதான் இந்த நாட்டுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். உன்னை நம்பித்தான் இந்த நாட்டுக்கு நான் வந்தேன். உன்னால்தான் இந்த பதவி நான் பெற்றேன். எப்போது நான் சொன்னவரை செய்ய சொன்னியோ இதுக்கப்புறம் நான் யாருக்காக செய்ய முடியவில்லை என்று இந்த தங்கை முன்னே தற்கொலை செய்து விட்டியா அண்ணா? நான் என்ன செய்வேன் அண்ணா? இறைவா, அண்ணாவா. இந்த பாவி தனிமரமாக நின்று விட்டேன் நீ. இந்த பாவி தனிமரமாக நின்று தவிக்கின்றேன் அண்ணா. அண்ணா அண்ணா, நீ சொல்லும் செயலை நான் செய்யவில்லை என்று இந்த தங்கை கண்மணி நீ தற்கொலை செய்து விட்டார். இதை பாருங்கள் அண்ணா, நீங்கள் கூறிய பிரகாரம் அந்த சக்காலத்தில் இருக்கின்றாலே நல்ல தங்க, அந்த சக்காலத்தில் இருக்கு நான் தான் நான் கொல்லி வரேன் அவளை பாக்குறேன். அவளை என்ன செய்யணும் பாருங்க.